இதுதான் சாக்குன்னு உங்க கழுத்துல தாலி கட்டினாரே அந்த அத கிரேட் ஹரி சார், அவரோட வீட்டுல போய் பொசுக்குன்னு செட்டில் ஆயிட்டீங்க. எவ்வளவு கேவலமான பொண்ணா இருக்கா இந்த பிரதிபா. என்னதான் பிடிக்காதவங்களா இருந்தாலும் இப்படி பப்ளிக்கா பேசுறது, அதோ என்னைய லட்சுமி மேடத்தையும் பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுறாங்களே. லட்சுமி மேடம் மனசு பாவம் எவ்வளவு வேதனைப்படும். நேயர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஐயோ, குழந்தைக்கு பசிக்குது போல. அத்தை வேற லைவ்ல இருக்காங்க. பால் பாட்டில் எங்க வச்சாங்கன்னு தெரியலையே. இந்தாங்க தண்ணி குடிங்க. அத்தை, மீடியா லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படிதான். எல்லா பக்கத்துல இருந்தும் கல் எறிவாங்க, அப்படியே கூட இருந்து பார்த்த மாதிரியே பேசுவாங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியத்தை வளர்த்துக்கணும். உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லைன்னு எனக்கே தெரியும். இப்போ நீங்க உள்ள சொல்ல போற பதில் இந்த மாதிரி அடுத்தவங்கள மட்டம் தட்டுறதையே வேலையா வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். அத்தை, ஷோக்கு டைம் ஆச்சு, போய் பதில் சொல்லுங்க. என்னோட சொந்த வாழ்க்கையை பத்தி பேச இது இடமும் இல்ல, அது நாகரிகமும் இல்ல. இருந்தாலும் என்ன அசிங்கப்படுத்தணும்னு, என்ன ஏதாவது சிக்கல்ல மாட்டி விடணும்னு, நான் கூனி குறுகி நிக்கணும்னு என் மேல தீராத அன்பு வச்சிருக்கிற பிரதிபாவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். பொதுவா யாரோட மனசையும் காயப்படுத்துற மாதிரி நான் பேச மாட்டேன். அப்படி பேசக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாவும் இருப்பேன். இருந்தாலும் பிரதிபா மாதிரி சில பேரு தேள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நானும் அதெல்லாம் கண்டுக்காம சிரிப்ப பதிலா கொடுத்துட்டு கடந்து போயிட்டே இருக்கேன். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்னும் புரியல. அடுத்தவங்களுக்கு அது எவ்வளவு வலிக்கும்னு அவங்களுக்கு உணர்வே இல்ல. என்ன கேட்டதுக்காக மட்டும் இல்ல, என்ன மாதிரி இருக்கிறவங்களோட வாழ்க்கைய அவங்க ஏதாவது கேட்டு துருவி அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு இனிமே பிரதிபா மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுத்த கூடாது. அதுக்காக தான் இப்போ நான் அவங்களோட ஸ்டைல்ல அவங்கள கேள்வி கேட்க போறேன். நேயர்களே, என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்க கேட்டிருந்த அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் 3 கேள்வி உங்களை கேக்குறேன். நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் பிரதிபா, நானும் உங்க அபார்ட்மெண்ட்ல பல வருஷமா இருக்கேன். ஆனா உங்க ஹஸ்பண்ட நான் பார்த்ததே இல்லையே. கேட்டா ஃபாரின்ல இருக்காருன்னு சொல்றீங்க. ஆனா இவ்ளோ வருஷமா ஒரு தடவை கூட அவர் உங்களை பார்க்க வரவே இல்லையே பிரதிபா.
மேடம் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. விடாதீங்க மேடம், விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. கண்டினியூ. சரி, அதுக்கு பதில் சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க மாமனார் மாமியார் உங்க கூட தானே இருக்காங்க? என்னைக்காவது ஒரு நாளாவது அவங்கள நீங்க நல்லபடியா பாத்திருக்கீங்களா? உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்கீங்களா? தள்ளாடுற வயசுல இருக்காங்க அவங்க. அவங்கள அவ்வளோ வேலை வாங்குறீங்க, நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த சாப்பாடு உங்களுக்கு செரிமானம் ஆகுதா? பிரதிபா, யார் வீட்ல என்ன நடக்குது, யாரை எப்படி எப்படி குறை சொல்லலாம், அவங்கள எப்படி காயப்படுத்துறதுன்னு அலையாம, உங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளவோ குறைகள் இருக்கு. அத முதல்ல சரி பண்ணுங்க. முடிஞ்சா உங்க ஹஸ்பண்ட வர வச்சு உங்க ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வாழ பாருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கும் நல்லது. அப்புறம் எனக்கும் என்னோட பையனுக்கும் இருக்கிற மனஸ்தாபம், அது சும்மா பாசத்துல வந்திருக்கிற ஒரு கோவம். என்னோட அம்மா எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் என்னோட அம்மாவை நான் பங்கு கொடுக்க மாட்டேன்ற அந்த பொசசிவ்னஸ், அந்த பிடிவாதம் தான் என்னோட பையன் கிட்ட இருக்கு. அதனாலதான் அவன் என்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கான். அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் பிரதிபா. அப்புறம் இன்னொரு விஷயம், 2 பேரும் சேர்ந்து இருந்தா அத காம கண்ணோட்டத்துல பாக்காதீங்க. நல்ல நண்பர்கள் கூட கருத்து ஒருமித்து ஒன்னா இருக்கலாமே. ஹரிசாரும் நானும் நல்ல நண்பர்கள். நாங்க 2 பேரும் நாகரிகமானவங்க. எங்களுக்கு எங்களோட வரையறை தெரியும். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. குட் பை பிரதிபா. என்ன பிரதிபா, லக்ஷ்மி இந்த வாரு வாரிட்டா? எல்லாரும் சேத்த வாரி எரிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த லக்ஷ்மி உன் மேல காவாவையே ஊத்திட்டான். இதுதான் சொந்த செலவுல சூன்ய வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த தடவை அவ மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா இனிமே விட மாட்டேன். சரி சரி, இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ரேடியோல நடந்துச்சுன்னு வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சொன்னீங்க அப்புறம் அவ்வளவுதான். ஐயோ பிரதிபா, இதுதான் ஆத்திரக்காரங்களுக்கு புத்தி வட்டுவன்னு சொல்லுவாங்க. அவ பேசுறது ரேடியோல நம்ம அபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, மொத்தம் சென்னை சிட்டியே கேட்டு இருக்கும். இங்க பாரு, எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு உன் பேர் பிரதிபானி வெளியில யாருக்கு சொல்லிக்காத. வாங்க வாங்க, திடீர்னு வந்து ஆச்சரியப்படுத்துறீங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. என்ன சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க? என் பையனுக்கு கல்யாணம்மா, அதான் திருவாங்கத்தை நேர்ல பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ அப்படியா, சரி சரி ஆமாம்மா. சரி. என்னங்க, வாமா, வந்து வாங்கிக்க. புடி. கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும். உங்க ஆசீர்வாதம் என் பையனுக்கு வேணும். வந்துடுறோம். பவி, போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வா. வரேன், உட்காருங்க. கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துடணும். நீங்க நம்ம ஊர்ல வந்து தங்கி ரொம்ப நாள் ஆச்சு. 2 நாள் முன்னாடியே வந்துருங்க. கண்டிப்பா வரேன். ஆமா அத்தாச்சி, நீங்களும் இங்க வந்து ஒரேடியா தங்கிட்டீங்க.
கல்யாணத்துக்கு வந்து ஒரு 10 நாள் இருக்கணும். எங்க நானும் வரணும்னு தான் பாக்குறேன். நேரமே கிடைக்க மாட்டேங்குது. வரோம், கண்டிப்பா வரோம். கொடுங்க. காஃபி எடுத்துக்கோங்க. எங்க லக்ஷ்மியை காணோம்? அது அண்ணே, லட்சுமி கொஞ்சம் வெளியே போயிருக்கா. அவ காய்கறி வாங்க வெளியே போயிருக்கா. ஏன்னே போய் சொல்றீங்க? எங்களுக்கு எல்லாமே தெரியும். எங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊருக்கே தெரிஞ்சு நாரி கிடக்கு. அண்ணே, நீங்க ஊர்ல இருக்கும்போது எப்படி வாழ்ந்த மனுஷன் உங்களை காட்டி இவரு போல வாழணும்னு உதாரணம் சொல்லுவாங்க. உங்களை யாராவது கை நீட்டி பேச முடியுமா? ஆனா இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு ஆளாளுக்கு கண்டபடியா பேசிட்டு இருக்காங்க. இதை நினைச்சுதான் அண்ணனுக்கு உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. சந்தோஷ், இதெல்லாம் உன்னால வர்றது. எப்பேற்பட்ட மனுஷன் இப்படி அவமானப்படுத்திருக்கீங்க. ஏன்பா, டவுனுக்கார புள்ளங்கிறது சரியாதான் இருக்கு. பொண்டாட்டிக்கு தெரியாம வேற ஒருத்தி கூட இருந்து புள்ளைய பெத்துக்கிறது, அது தெரிஞ்சோ பொண்டாட்டி ஏத்துக்கிறது, இதெல்லாம் இங்கதான் நடக்குது. அதாண்டி கெட்டு பட்டணம் சேர்னு சொல்லுவாங்கல்ல. சந்தோஷ் கெட்டு போக பட்டணம் வந்திருக்கான். இதுவே எங்க ஊரா இருந்தா பஞ்சாயத்தை கூட்டி உனக்கு பைசல் பண்ணிருப்பாங்க. ஏதோ உங்க அம்மா நல்லவளா இருக்க அந்த குழந்தைய வளர்த்து நீ பண்ண பாவத்தை கழுவிக்கிட்டு இருக்காங்க. பேச இது நேரம் இல்ல, விட்டுரு. இல்லண்ண, யாராவது பெரிய மனுஷன் எடுத்து சொன்னாதான் அவனுக்கு புரியும். இங்க பாரு சந்தோஷ், நீ அந்த குழந்தைய உன்னதுன்னு ஒத்துக்கிட்டு உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து ஒழுங்கா குடும்பம் பண்ணு. யோ, என்னையா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? வயசுல மூத்தவர்னு பாத்துக்கிட்டு இருக்க. இல்லைன்னா மரியாதை கெட்டுரும். கிளம்பி அங்க இருந்து முதல்ல. ஐயோ சந்தோஷ், வேண்டாம் விடு. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. பேசாம இரு. பெருசா வந்துட்டான். ஐயா, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்புறீங்களா ப்ளீஸ்? தம்பி, நீ கத்துனா சரின்னு ஆயிடாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு நிம்மதியா வாழ்ந்துருவியா? நியாயத்தை கேட்டா ஏன் கத்துற? அண்ணே, தயவு செஞ்சு விடுங்க, அவனை கோவப்படுத்தாதீங்க. அட என்ன அத்தாச்சி, நீங்க யாரும் எடுத்து சொல்லாம தான் அவன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறான். வெளி மனுஷங்க என்ன நினைப்பாங்கன்ற நினைப்பே இல்லாம இருக்கான். இத பாருங்க, எனக்கு புத்தி சொல்றதுக்கு நீங்க ரெண்டு பேர் யாருங்க? இங்க என்ன பிரச்சனை? யார் மேல தப்புன்னு எதுவும் சொல்லாம நீங்க பாட்டுக்க கத்திக்கிட்டு இருக்கீங்க. சும்மா இரு. பத்திரிக்கை கொடுக்க வந்தோம்னா அதை மட்டும் பண்ணிட்டு போகணும். இருப்பவி, தேவையில்லாம இப்படி அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைக்க கூடாது. என்னண்டே, உங்க பேரனுக்கு யாருகிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாதா? யோ, சும்மா என்ன அதையே பேசிட்டு இருக்க? சொல்லிட்டு தானே இருக்கேன். போயா டேய், போயா வெளியில. பொறுமையா இருடா. நம்ம சொன்னா கேளு. போயா வெளியில, போயா. பொறுமையா இரு. கேளியா? டேய், சும்மா இருங்க தாத்தா. போயா வெளியில. போயா. சந்தோஷ். வெளியில போங்க. ஏங்க, கிளம்பு. நமக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை? போ, போ, போ. வாங்க. வேலையை பார்த்துட்டு போ. ஐயோ. இனிமே உங்களை பார்க்கவே கூடாது. புரியுதா? நல்லது சொன்னா இப்படி வாங்க. வந்துட்டா நல்லது சொல்றதுக்காக. சொன்னா யார்தான் ஏத்துக்குவாங்க? ஏன்டா வாங்க, பண்ணலாம்? நீ உள்ள வா. ஏய், சந்தோஷ். என்னடா, அவங்கதான் ஏதோ கிராமத்து ஆளுங்க. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீயும் அவங்களுக்கு சரிசமமா பேசிட்டு இருக்க. என்ன பவி பேசுற நீ? அந்த ஆளு என்னமோ என் கூடவே இருந்து பார்த்த மாதிரி என் கேரக்டர் அசோசியேட் பண்ணிட்டு இருக்கான். பத்திரிக்கை கொடுக்க வந்தா கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நான் யாரு என்ன பிரச்சனைனே தெரியாம சும்மா காதுல கேட்டதெல்லாம் பேசிட்டு இருக்கான். ஏ, இப்ப எதுக்குடா இவ்ளோ கோவப்படுற? கொஞ்சம் அமைதியா இரு. சரி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் அத பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல, புரியுதா? நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. எப்படி ரிலாக்ஸா இருக்கணும்? எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மா தான். அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்ப ஆளுக்கு பேசுற மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் நான் தலைமையில அடிச்சுக்கிட்டேன். அந்த குழந்தைய தத்து கொடுங்கன்னு கேட்டாங்களா? இப்ப பாரு, ஊரு வரைக்கும் போய்
அங்க இருக்கிற ஒரு மடைய வந்து எனக்கு அட்வைஸ் பண்றான். ஐயோ எதுக்குடா இவ்ளோ டென்ஷன்? என்னடா என்னடா உனக்கு இப்படி வேர்க்குது? ஃபேன் ஓடுது, ஏசி ஓடிட்டு இருக்கு. என்ன ஆச்சு சொல்லு. என்னன்னு தெரியல பவி, எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாவே இருக்குது. டேய் என்னாச்சுடா? சந்தோஷ் சந்தோஷ் என்னாச்சு சந்தோஷ்? சந்தோஷ் சந்தோஷ் என்னாச்சுடா? சந்தோஷ் தாத்தா பேசும் போது மயங்கி விழுந்துட்டான் தாத்தா. என்னாச்சு சந்தோஷ்? என்னடா ஆச்சு சந்தோஷ்? சந்தோஷ் சந்தோஷ் ஏம்மா தண்ணி எடுத்துட்டு வந்து மூஞ்சில தெளிச்சு பாரு. சீக்கிரம் வா சந்தோஷ். டேய் சந்தோஷ் என்ன? ஐயோ சந்தோஷ் டேய் கண்ணை திறந்து பாருப்பா. சந்தோஷ் சந்தோஷ் எந்திரிடா. போதும். சந்தோஷ் எந்திரிடா. சந்தோஷ் என்னடா சந்தோஷ்? உனக்கு அம்மா அம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வர. நீ போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஆம்புலன்ஸ்ல வர டைம்ல நான் போய் காரை கூட்டி வந்துட்டேன். சந்தோஷ் சந்தோஷ் டேய் ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லை சார், ரொம்ப முடியல, ஹாஸ்பிடல் போகணும் சார், கொஞ்சம் வரீங்களா? போலாமா, வண்டியில ஏறு. அண்ணா கொஞ்சம் வாங்கல. வரமா. संतोष संतोष சந்தோஷ் என்னடா, எனக்கு உன்னை விட்டா வேற யாருடா இருக்கா? இங்க பாரு, இங்க பாரு, என்ன பாரு சந்தோஷ், என்ன பாரு. பவின்னு ஒரு வார்த்தை சொல்லுடா சந்தோஷ், எந்திரிடா. பவி, சந்தோஷ்க்கு ஒண்ணும் ஆகாது. இவனுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. இதுக்கெல்லாம் காரணம் இவன் அம்மா தான். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்க்கறேன்னு சொல்லிட்டு தான் பிள்ளைய இப்படி அம்போன்னு விட்டுட்டா. பாவி, நல்லா இருப்பாளா இவெல்லாம்? என் பேரனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன், சொல்லி வச்சிரு. ஐயோ, தேவையில்லாம இப்படியே எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா வாங்கல ரெண்டு பேரும்.
அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. சந்தோஷ் சந்தோஷ் எந்திரிடா. ஏண்டா கண்ணே திறக்க மாட்ற? சந்தோஷ் எந்திரி சந்தோஷ். உன்னை விட்டா வர யாரா எனக்கு இருக்கா? சந்தோஷ் எந்திரி.